நீங்க செய்வீங்க, எல்லாம் பாடுவீங்க, எல்லாம் கரெக்ட். நீங்க அது செய்வீங்க, இது செய்வீங்க, வேதாந்தங்கள்லாம் சொல்லுவீங்க, ருத்ரம் சொல்லுவீங்க. ருத்ரத்துல வார்த்தைய தப்பா சொல்லிட்டீங்கன்னா, அப்போ அது கரெக்ட் பண்றது யாரு? குரு. குரு இல்லாம நீங்க குருமுகமா வராம எதுவுமே பண்ண முடியாது. முருகன் ஒரு பரபிரம்மங்க. அவர் நிர்குண பிரம்மன். நமக்கா சகுண பிரம்மமா நேரா வராரு. அதான் அவதாரம் எடுத்து வர்றாரு. சகுண பிரம்மங்கிறது அவதாரம் எடுத்து வர்றது. நிர்குண பிரம்மங்கிறது இல்லாதது. எளியவனாக தொண்டர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. மலையிலேருந்து மேலேருந்து கீழே வரும்போது கீழே இருக்கிறவன் மேலே அவனோட சேர்ந்து போகலாம். அதுக்காக he is coming down. இதுதான் லாஸ்ட். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது நம்ம எப்பவும் பாடுற ஸ்லோகம் இது. ஆனால் அதோட இன்னர் மீனிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னர் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல குரு நமக்கு தேவையா? குருவாய் வருவாய். எதுக்கு குருவாய் வருவாய்? நம்ம குரு முதல்ல தேவையா? நமக்கே எல்லாம் தெரியும். நமக்கு தேவையா? குரு தேவையா? அப்படின்னா எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். எல்லா வித்தையும் கற்றுக்கலாம். பாட்டு கற்றுக்கலாம், சங்கீதம் கற்றுக்கலாம். நமக்கு எல்லாமே அறிவு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நமக்கு தெரியும். வேதங்களை கற்றுக்கலாம், எல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம சரியான முறையில் கற்றுக்கிறதுக்கு வேதாந்தங்களையோ கலைகளையோ சங்கீதத்தையோ டான்ஸையோ எது கற்றுக்கிறதுக்கும் அந்த குரு அந்த இலக்கை, அதாவது ஒரு குறி இருக்கும். நமக்கு குறியாத குறி தெரியும். அந்த குறி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட், அந்த இது இலக்கை கூட்டிட்டு போறதுக்கு குருவால் தான் முடியும். வேற யாராலும் கூட்டிக்க முடியாது. நீங்க செய்வீங்க, எல்லாம் பாடுவீங்க, எல்லாம் கரெக்ட். நீங்க அது செய்வீங்க, இது செய்வீங்க, வேதாந்தங்கள்லாம் சொல்லுவீங்க, ருத்ரம் சொல்லுவீங்க. ருத்ரத்துல வார்த்தையை தப்பா சொல்லிட்டீங்கன்னா, அப்போ அது கரெக்ட் பண்றது யாரு? குரு. குரு இல்லாம நீங்க குருமுகமா வராம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ திருப்புகழ் பாடுறோம். திருப்புகழ் பாடுறது வார்த்தையை கரெக்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா நம்ம சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது குருவுடைய தேவையை பற்றி, அதாவது கப்பலில் போயிட்டுருக்கோம், ஒரு வழியாக போயிட்டுருக்கோம். அவன் மாலுமியை எடுத்துகிட்டு போனால் நம்ம கரெக்டான வழிக்கு போக முடியும். இது கரெக்டான வழி, தப்பான வழி, இப்படி நேராக போகணும், இப்படி போகணும் சொல்கிறது அவனால் தான் டிசைட் பண்ண முடியும். குரு தான் டிசைட் பண்ண முடியும். இந்த வழிகாட்டி குரு தான் செய்ய முடியும். அது எந்த கலையாக இருந்தாலும் சரிதான், குருவால் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அப்போ குருக்கு சேவை பண்ணுமா வேணாமா? குருக்கு சேவை பண்ணணும். குருக்கு சேவைக்கு பகவத்கீதையே சொல்றாரு. இப்போ 4வது சாப்டர் 34வது ஸ்லோகத்துல தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரசேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானிஸ் தத்துவ தரிசனகா அப்படின்பாரு. அப்படின்னா என்ன? தத்விதி பிரணிபாதேன நம்ம பிரணிபாதேனங்கிறது நமஸ்காரம் பண்றது. சும்மா நம்ம நமஸ்காரம் பண்றோமா? குருக்கு நமஸ்காரம் பண்ணா போறோமா? அது கரெக்டா? அது சும்மா அவர் காலில் விழுந்தா ஆயிடுச்சா? பிரணிபாதேன கரெக்டா? அது கிடையாது. நம்ம சரணாகதி அடையணும். சர்வாஸ்வ சரணாகதி அடைஞ்சாதான் அதுதான் பிரணிபாதேனங்கிறதுக்கு. குருவோட பிரணிபாதேனுக்கு அதுதான் தத்வித்திக்கு பிரணிபாதேன. அப்புறம் பரிப்பிரஷ்னேன சேவையா. பரிப்பிரஷ்னேனங்கிறது என்னன்னா, நம்ம கேள்வி கேட்குறோம். குருகிட்ட சிஷ்யன் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கறது அவர் சும்மா தேவையில்லாமல் அவர் ஒரு சிக்கலில் மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் தப்பான பதில் சொல்லிட்டு அவரோட ஆர்கியூ பண்ணிட்டு, அது கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன வேணுமோ அதை ஆர்வத்தோட கேட்டாதான் மோட்சம் கிடைக்கும். அதுதான் தேவை. அப்புறம் சேவை. வாட் இஸ் சேவை? அப்போ சேவைங்கிறது ஒரு குரு ஒரு சிஷ்யன்ட்ட பணி செய்யுன்னா அவர் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு நான் யோசிக்கவே கூடாது. நம்ம அவர் சொன்னார்னா செய்யணும், அவ்வளோதான். என்னோட உடம்போட அதிபதி நான் கிடையாது, அது அவர் தான். உடல் அதிபதி குரு தான். குருக்கு எனக்கு அவர் சொன்னாரு செய்யணும், அதுதான். நான் இதுக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. இறைவன் எனக்கு உடம்பை படைச்சது குருக்கு சேவை பண்றதுக்கு. அதை உணர்ந்து நான் செய்யணும். மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அது போன்ற உணர்வே இருக்கக்கூடாது. இதுதான் குருவோடைய சேவையை பத்தி சொல்றது. குருன்னா என்ன? வாட் இஸ் குரு? குருன்னா அதுக்கும் இது இருக்கு. குருன்னா அந்தகாரம், இருள். குருன்னா நீக்குபவர். அந்தகாரத்தை நீக்குபவர் தான் குரு. அதான் மாணிக்கவாசர் சொல்லுவார், கோகழி ஆண்ட குருமணித்தன் தாழ் வாழ்க என்பார். கோகழி ஆண்ட குருமணித்தன் தாழ் வாழ்க என்பார். அதே மாதிரி கந்தர் அனுபூதியில இவர் என்ன சொல்ற, அருணகிரிநாதர் என்ன சொல்லுவாரு, குருவடிவாய் என் உள்ளங்குளிர குதி கொண்டவை அப்படிம்பாரு கந்தர் அலங்காரத்தில். திருப்பி இவரே சொல்றாரு, மேகமத்த மயூரா நமோ நம்ம அப்படிம்பாரு.
திருப்புகழில் வந்து மேகமத்த மயூரா நமோ நம்ம அப்படிம்பார். இப்போ முருகனுக்கு வாங்க. இப்போ உருவாய் அருவாய் குறோம்ல, இப்போ அதுக்கு வாங்க. முருகன் அவதாரம் எப்படி இருக்கு? முருகன் வந்து ஒரு பரபிரம்மங்க. அவர் வந்து நிர்குண பிரம்மன். நமக்காக சகுண பிரம்மா நேராக வர்றாரு. அதான் அவதாரம் எடுத்து வர்றாரு. சகுண பிரம்மங்கிறது அவதாரம் எடுத்து வர்றது, நிர்குண பிரம்மங்கிறது இல்லாத. ஸோ அப்படி நமக்காக வர்றாரு. நமக்கு அருள் செய்யறதுக்காக வர்ற இவர் வந்து பொறி புலன்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்றவர் முருகன். ஆனால் நம்ம பொறி புலனுக்கு நமக்கு உட்பட்டு நமக்காக வர்றாரு. இங்கே வந்து நம்ம மேலே தூக்கிட்டு போகிறதுக்காக அவர் வந்து வருவார். அதனால தான் அருவமும் உருவமாகியம்பார். இதில் வந்து ரெண்டு இருக்கு, பருப்பொருள் இருக்கு, நுண்பொருளும் இருக்கு. நான் வந்து அவரை வந்து தொல்றதுக்காக கண்டு காட்சி கொடுத்து தொல்றதுக்காக எனக்கு கண்டு காட்சி கொடுக்குறாரு. அதான் பருப்பொருள். எளியவனாக தொண்டர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. மலையிலேருந்து மேலேருந்து கீழே வந்து வரும்போது கீழே இருக்கிறவன் மேலே அவனோட சேர்ந்து போகலாம். அதுக்காக வந்து ஹீஸ் கமிங் டவுன். எப்படி காட்சி, யாருக்கு காட்சி கொடுப்பாரு? அவருக்கு பக்தி செய்யறவங்க தான் காட்சி கொடுப்பாரு. பக்தி செஞ்சுக்கிட்டே இருந்தா பின்பு அன்பர்களை அண்டி அவரே நுண்பொருளா அவர் மாறுவார். இப்படி காட்சியை வந்து வெவ்வேறாக திட்பமான கோலம் கொண்டிருக்கும் இறைவன் பருவுருவில் காட்சி அளித்து நுண் உருவில் இணைந்து கொள்கிறான். ஸோ பருவுருவில் இருக்கிற பருவுருவங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட இருக்கிற நுண்ணுருவங்கிறது உருவம் இல்லாதது. அது வந்து காட்சி இல்லாமல் இது பண்ணுறது. இப்போ உருவாய் அருவாய் அப்படி சொல்லி பாருங்க. எப்படி எப்படி நான் சொல்ல காமிக்கிறேன் பாருங்க. உருவாய் வருவாய், அருவாய் அருள்வாய். உருவாய் வருவாய், அருவாய் அருள்வாய். ரெண்டையும் பார்த்துங்க. உருவாய்ங்கிறது பருப்பொருள், அருவாய்ங்கிறது நுண்பொருள். உருவாய் வருவாய், அருவாய் அருள்வாய். அருவாய் நீ வந்து என்னை வந்து அருள் ஒன்று சேர்த்துடு, அருள்வாய். அப்புறம் உளதாய் வருவாய், இலதாய் அருள்வாய். இப்படி சொல்லி பாருங்க. இருக்கிற பொருளா வருவ, இல்லாத பொருளா என்ன ஒன்று சேர்த்துருவேன். உளதாய் வருவாய், இலதாய் அருள்வாய். மலராய் வருவாய், மறுவாய் அருள்வாய். மலராய் வருவாய், மலராய்ங்கிறது பார்க்கக்கூடியது. மறுவாய் அருள்வாய், மறுவா நீ வந்து என்ன அருள்வாய். மணியாய் வருவாய். மணி ஓசையோடு மணியாய் அப்படி காட்சி கொடுத்து வருவ. ஒளியாய் அருள்வாய், நீ ஒளியா என்னை வந்து ஒன்று சேர்த்துக்கிற, ஒளியாய் அருள்வாய். கருவாய் வருவாய், ஒரு சின்ன கருவா வருவ, அது தெரியும், குழந்தை தெரியும். உயிராய் அருள்வாய், உயிராய் அருள்வாய். கதியாய் வருவாய். கதியாய்ங்கிறது வந்து நீதான் எனக்கு இதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வருவ. விதியாய் அருள்வாய், ஒரு மார்க்கத்தில் நீ எனக்கு அருள் கொடுப்ப, விதியாய் அருள்வாய். குருவாய் வருவாய், குகனாய் அருள்வாய். ஸோ இதுதான் ஒரு கடைசியில் அவர் சொல்ற இது. ஸோ பருப்பொருள் வந்து நுண்பொருளாக மாறி ஒன்று சேர்க்கிறார் கடைசியில். நமக்கு வந்து பாடும் பணியே பணியாய் அருள்வாய், உல்லாச ஆடும் பரிவேல் அணி சேவல்னா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆரம்பிச்சாரு. உனக்கு பாடுறதே பணியாய் எனக்கு கொடுத்த, எனக்கு வந்து கடைசியில் அருள் கொடுக்குற மாதிரி அருள்வாய். ஆனாத ஞான புத்தி கொடுத்ததும் ஆராயு நூல்களில் கருத்தளித்ததும் ஆதேச வாழ்வினர் பிரமித்தழைத்து உயிரழியாதே ஆசா அபயோதியை கடக்க விட்டதும் வாசாமகோசரத்திருந்ததும் ஆபாதினேன் மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யானாக நாம அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்தும் இடராழி ஏராத மாமலத்ரய குணத்ரய நானாவிகார புற்புத பிறப்பற ஏதோ மமா எனக்கு அனுகிரகித்தது. முருகா 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 நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனே கியர்சே செல்வல் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கை சாடும் தனியா உல்லாச நிராகுல யோக சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார் கனல் மாறுதம் ஞானோதயமோ தானோ பொருளாவது சண்முக
முருகனை வளைபட்ட கைமாதொடு மக்கள் என்னும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ தொலைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமா ஜெகமாயில் நின்று தயங்குவதே திணியான மனோ சிலை மீதுனதாள் அணியார் அரவிந்த மரும்பு மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாக அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் இடைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேளகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே மட்டோர் குழல் மங்கையர் மையல்வலை பட்டூ சல்படும் பரிசொன்றொழி கட்டூணரவே ஜெயில தெரியும் நிஷ்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன்வரில் கலவ தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியன் சூர்மாமடிய துடுவேலவனே பூகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய் பொருள் பேசியவா நாகா ஜலவேலவனாலி கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவன் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தன்னிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியும் அறியும் தரமோ குருகன்று அருகன்று கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மன ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே புகன் என்று மொழிந்து உருவும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பஞ்சரனே பேராசையனும் பெண்ணியில் பெண்ணிப்பட்டு ஓராவினையே நுழல தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாம்போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவலா சுரபயங்கரனே குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் இல்லாகையில் வேலரசே மிடியென்றொரு பாவி விடு படினே அரிதாகியமே பொருளு கடியேன் உரிதா உபதேசம் உதர்த்தியவா விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெறி காண எனக்கு இரு தாழ்வனசம் தரையின்றி செய்வாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசுரவிபாடனே காளை குமரேசன் என கருது தாளை பணிய பாளை குழல் வள்ளிபதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா புறமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்க
கையிலே சேர்வேன் அருள் சேர சூர்வேரிடு ஒன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ நடிகே நலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோதமனோ அதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே மருளே மன்னே மயிலேறிய வானம் ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே என்னும் மாயையில் ஈட்டனை நீ புல்லே நறியாமை பொருத்திலையே மல்லே புரி பன்னிருவாகும் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வான் உருவேர் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதெனவும் உணர்வே ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் கிசைப்பதுவோ பாழ்வாழ்வெனுமே படுமாயையிலே வீழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் வாழ்வாயினி நீ மலை கலையே பதறி கதறி தலையோடலையே படுமா அதுவாய் விடவோ கொலையே மலையே மலை கூறிடுவாகையினே சிந்தா குல இல்லொடு செல்வமெனும் வெந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகின் கருணாகரனே சிங்காரமடந்தையர்த்தி நெறி போய் சங்கிராம சிகாவல ஷண்முக கங்கா நதி பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதி காண மலர் கழல் என்றருள்வாய் மதிவாழ்முத நாதா குமரா நம என்றரனார் ஓதாயன ஓதியதே பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூழ் மலர்பாதா குரமின் கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதமே அலைய பொறிவாய் அறிவாய் அடியோடு அகந்தையே ஆதாளியை ஒன்றடியேனையற தீதாளியை ஆண்டது செப்புமதோ குகுதாளகிராத குலிக்கிறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே மாயேழ் ஜனனம் கெடமாயை விடாமூ ஏடனை என்று முடேத்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ தினையோடிதனோடு திரிந்தவனே சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞானோபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்றறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன் வருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவே முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் முடிவேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை பொருகி குவையோ
குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயா பரணி எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்ந்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவது சூர் சிதைவி தீமையோர் கூறா உலகம் குளிர்வீத்தவனே அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பிரி ஒன்றர நின்ற பிரானலையோ செறி வெறிவென்றவரோடுறும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் மிகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருப்பை சூழ் சுடரே மதி கேட்டரவாடி மயங்கியர கதி கேட்டவர் கெடவோ கெடவேன் நதி பூத்திர ஞான சுகாதிபதி பூத்திரர் வீழடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமான ஐ ஹேவ் டு தேங்க் வசுந்தரா மேடம் and Sridhar sir for motivating me, asking me to hold this 6 weeks session. I thank you madam very much. Thank you very much. ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். இப்போதும் எனக்கு உங்களை வாழ்த்து, எனக்கு வயசுல பெரியவங்க இருந்தா கூட எனக்கு குருஸ்தானத்தில் இருக்கல, நான் உங்களை சொல்ல முடியாது. பகவானை வேண்டிக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதம் சர்வஸ்யாப்தி சர்வசித்தி சர்வமேவ தேனாஹ ப்னோதி சர்வம் ஜெயதி ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராஜ வை ஸ்ரவணாய महाराजाय नमः।